வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆட்டு இறைச்சியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ ஆட்டு இறைச்சி இருக்கீங்க இல்லையா, மட்டன், இதை சாப்பிடுவதற்கான சரியான நேரம், சாப்பிடக்கூடிய சரியான அளவை நம்ம முதல்ல தெரிந்து கொள்வோம். ஏன்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டோன்னா தீமைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பயப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடுறோம். எப்போதுமே நீங்கள் மதிய வேலையில் பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி எடுத்துக்கிறது அப்படின்றது உடலினுடைய மெட்டபாலிசத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் புரதமெல்லாம் எளிதில் செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஆரோக்கியமான பெரியவர்கள் ஒரு வேளைக்கு 75லேருந்து 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை நீங்கள் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆட்டு இறைச்சியை எண்ணெய் மற்றும் காரம் குறைவாக எடுத்துக்கொள்ளணும். சூடான மிளகு அல்லது ஜீரகம் சேர்த்து சமைத்து சாப்பிட்றது அப்படின்றது செரிமானத்திற்கும் மிகவும் உதவி பண்ணுங்க. ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி எளிதில் உங்களுக்கு அந்த விட்டமின் சத்துக்கள், ஜிங்க் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ரத்த வெள்ளை அணுக்களை உங்களுடைய உடலில் அதிகப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகப்படுத்தப்படும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படுவதால் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே நமக்கு வலுப்படுத்தப்படும். அந்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிறதால எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு எல்லாமே தொடர்ந்து ஆட்டு இறைச்சி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எலும்பு மற்றும் பற்களினுடைய பலம் மேம்படுவதற்கு ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ஆட்டு இறைச்சியில் பாஸ்பரஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் வளமான நிறைந்திருக்கு. ஸோ இந்த பாஸ்பரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியத்தோடு இணைந்து எலும்புகளையும் பற்களையும் வலுவாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. செலினியம் ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் போல செயல்பட்டு உடலில் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மற்றும் தைராய்டு ஹார்மோன் எல்லாம் சீராக செயல்படுவதற்கு துணை புரியுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் பன்மடங்கு உங்களுடைய உடல் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளணும், பற்களை பலமாக வைத்துக் கொள்ளணும்னா ஆட்டு இறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வயதானவர்கள் கூட அளவாக ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொண்டாங்க, ஒரு சிறு துண்டுகள் பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி இது மாதிரி எதுவுமே இருக்காது. கை கால்களை வலி ஏற்படுறது, இடுப்பு வலி ஏற்படுறது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இதய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடிய நல்ல கொழுப்புகள் ஆட்டு இறைச்சியில் எடுத்துக்கிறதால, ஆட்டு இறைச்சியில் இருக்கிறதால நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் மற்ற நான்வெஜ் ஃபுட்ஸ் இருக்குங்க இல்லையா, மற்ற சிவப்பு இறைச்சிகளோட நீங்கள் இந்த ஆட்டு இறைச்சி ஒப்பிடும்பொழுது இதில் பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட்டட் லினோலிக் ஆசிட்ஸ், அதாவது CLA கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது எப்படி நமக்கு இதய ஆரோக்கியத்திற்கு உதவும்னு கேட்டிங்கன்னா, இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும், வளர்ச்சிதை மாற்றம் அதாவது அந்த மெட்டபாலிசத்தை மேம்படுத்துறதுக்கும், இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய இந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் ஓரளவு உதவி பண்ணும். எனினும் இதை நம்ம அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த பலன் கிடைக்கும். அப்போ ஆட்டு இறைச்சி நீங்கள் எப்போதும் போல் அளவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நல்ல கொழுப்பு உங்களுக்கு கிடைக்கப்படும் போது கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கப்பட்டுவிடும். இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு சீரான நிலையில் கிடைக்கிறதால, இதயம் உங்களுக்கு சுறுசுறுப்பாக சீரான நிலையில் இயங்குறதால மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட இதயம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இதயத்தை நீங்கள் பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளோட ஆட்டு இறைச்சி நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இதயம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. பன்மடங்கு இதயம் உங்களுக்கு எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் சோர்வை போக்கிக் கொள்வதற்கு மற்றும் எனர்ஜி, அந்த ஆற்றலை வழங்குறதுக்கு எல்லாமே நீங்கள் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி பூஸ்டப் ஆகும் உங்களுக்கு அதுக்கான காரணம் என்னென்னா, ஆட்டு இறைச்சியில் இருக்கக்கூடிய விட்டமின் B காம்ப்ளெக்ஸ், குறிப்பாக ரிபோஃப்ளோவின் மற்றும் நியாசின் எல்லாமே உடலினுடைய எனர்ஜி, அந்த ஆற்றல் உற்பத்திக்கு தேவையான முக்கிய காரணியாக இருக்குது. அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவை ஆற்றலாக மாற்றுவதற்கு இந்த விட்டமின்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறதால நாள் முழுவதுமாகவே இருக்கக்கூடிய சோர்வெல்லாம் நீங்கள் சுறுசுறுப்புடைய இயங்குறதுக்கு மதிய உணவுகளை நம்ம ஆட்டு இறைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு மட்டன் பிரியாணியோ அது போல் நீங்கள் ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும்.
ஆட்டு இறைச்சி உங்களுடைய நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை சிறப்பாக வைக்கும். விட்டமின் B12 உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கான நன்மை பார்த்தீங்கன்னா, ஆட்டு இறைச்சியில் விட்டமின் B12 இருக்குங்க இல்லையா, இது வந்து மிகச்சிறந்த ஒரு நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து. ஏன்னா தாவர உணவுகளில் இந்த விட்டமின் B12 கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது இது ரத்த சிகப்பணுக்களை வந்து உற்பத்தி பண்ணி அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது. மேலும் மூளையினுடைய நரம்பு மண்டலத்தை சீராக இயங்க வைக்குது. ஞாபக சக்தியை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ ரத்த சோகையெல்லாம் எதுவும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஆட்டு இறைச்சி எடுத்துக்கொள்ளும் இரும்பு சத்து தான் அதுக்கு வந்து உதவி பண்ணுது. அதே போல் மூளை செயல்பாடும் சிறப்பாக இருக்கிறதால எதையுமே நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு ஆட்டு இறைச்சி உதவி பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் வந்து வாரத்தில் 2 முறை ஆட்டு இறைச்சி ஆரோக்கியமான வழிமுறைகள் எடுத்துக்கொள்ளு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.